February 13 பவுனம் பேசியது மின்னலே உயிருள்ளவே உஷா. அன்னைக்கு புது படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு கிளாஷ் நீங்க எப்படி பாக்குறீங்க? வாரத்துல ஒரு படம் வந்தா பரவாயில்ல. இப்போ புது படங்களோட போட்டி போடுறது ஓகே. இப்போ எங்க கூட சேர்ந்து வந்துட்டு ஒரு 5 புது படம் வருது. அந்த படங்களோட போட்டி போடுறது ஓகே. ஆனா அந்த ரீரிலீஸ் 4 படங்களோட போட்டி போடுறது எந்த விதத்துல நியாயம் தெரியல. ஹாட்ஸ்பாட் 2 வந்துட்டு 23rd அன்னைக்கு மங்காத்தா அன்னைக்கு வரலைன்னா அந்த படம் இன்னுமே பெட்டர் கலெக்ஷன் பண்ணிருக்கு. அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கோ அந்த ஹீரோஸ்க்கோ நிச்சயமா சின்ன படங்கள் பாதிக்கப்படுது இந்த படங்களால அப்படின்னு தெரிய போகிறது. அதை யாராவது கொண்டு போய் சேர்க்கணும் அவங்ககிட்ட. புதுசாக ஒரு அறிமுகம் ஆகும். அறிமுகம் ஆகுது அது மலையே ஒரு ஷூ வந்து மிதிக்கிற மாதிரி தான். இது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு துரோகம் எங்களுக்கு இழைக்கப்பட அநீதின்னு தான் சொல்ல முடியும். ஒரு வாரத்துக்கு ஒரு ரீரிலீஸ் படம் வந்துச்சுன்னா ஓகே. நிறைய படங்கள் வரும்போது வந்துட்டுல ஸ்க்ரீனும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அந்த 4 படம் வருதா, 4 படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்க்ரீன் போயிடுது. ஒரே ஒரு ஷோ தான் கிடைக்குது ஒரு ஸ்க்ரீனில். மிகப்பெரிய பேக் போன் வந்து இசைஞானி இளையராஜா சார். அவரே கதையில் இப்படி வந்துட்டு அப்படி வந்துட்டா எனக்கு வந்து திட்டி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி நான் ஷூட் பண்ணிட்டு வரும்போது சரியா இல்லைன்னா அதை திட்டி அதே மாதிரி நிறைய அவர் ரொம்ப இன்வால்மெண்ட் இருந்து அது அவருடைய படமாக இருந்து அவர் ஒர்க் பண்ணார். அந்த உற்சாகம் தான் எனக்கு பெரிய ப்ளஸ். ராஜா சார் கதை பிடிச்சிருந்துச்சு. கதை சொன்னோன்னே அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு பர்டிகுலர் சாரு கேரக்டர் அவர் ரொம்ப லைக் வெரி மச். இந்த ட்ரெய்லரோட கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தேன். இந்த மனுஷனுக்கு வயசே ஆகாதா, இன்னும் போதை ஏற்றிட்டு இருக்காரு. நிறைய பேர் பண்ணிருந்தாங்க. இன்வால்வோட இந்த கதை அவரே பாட்டெல்லாம் எழுதி அவரே நிறைய ஒரு டியூனுக்கு 3-4 டியூன்லாம் போட்டு காமிச்சு ஆனாலும் வந்து இன்றைக்கும் வரக்கூடிய புதுசாக வர ஒரு பழமொழிக்கு வர ஒரு பையன்கிட்ட வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அவர் வேலை செய்கிறாருன்றது பெரிய விஷயம். உழைப்புன்னா என்னன்றது வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது ராஜா சார் மியூசிக்கில் நம்ம அந்த டான்ஸு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? ட்ரீமுங்க அது எல்லாருமே. ராஜா சார்னு சொன்னோடனே பயங்கர ஹாப்பி. அப்பா இதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்துட்டு நம்ம கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஓடிடுறோம் போல. அப்படியே முன்னாடி படங்கள் கேட்டாலும் எனக்கு நீ தானே பொண்ணு சொல்லியிருக்காங்க. பயங்கர ஃபேவரட். 7 சாங் இருக்கும். 7 வேறு லெவலில் இருக்கும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ மயிலாஞ்சி படத்தோட ரிலீஸ் ப்ரெஷர் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம படம் எடுத்தாச்சு, இப்போ ரிலீஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கா மனசுல? இருக்கதான் செய்யும். இல்லாமல் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் இருக்கும்ல. எல்லா படங்களுக்கும் இருக்கிறது தான் அது எங்களுக்கும் இருக்கு. ஓகே. ஸோ Feb 13 வேலண்டைன்ஸ் டிவிக்கு அப்படிங்கும் போது காதல் லவர்ஸ்க்கான படமாக அந்த படம் இருக்குமா? ஆமாம், நிச்சயமாக இது லவர்ஸ்க்கான படமாக தான் இருக்கும். ஒரு உண்மையான ஒரு யதார்த்தமான ஒரு லவ்வை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகே. இந்த படம் சார், இந்த படத்தோட கதையோட தாக்கம் எது சார்? ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டா இல்லை உங்களோட கற்பனை கதையாக இருந்த கதை? இல்லை, இந்த ரியல் லைஃப்பில் நடந்துக்கூடிய ஒரு கதை தான். என்னுடைய கதையை கூட சொல்லலாம். எனக்கு பட் ஒரு கதையாக வந்து எனக்கு ஒரு 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 வேர்ல்டு லிட்ரேச்சர் ஒன்று எனக்கு ஒரு தஸ்தாஸ்கின் ரைட்டர் அவருடைய எழுதின கதை ஒயிட் நீட்ஸ்னு ஒரு கதை அதுதான் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஓகே. அவர் சார் ஒரு லவ் ஸ்டோரியாக கேட்கும் போது எனக்கு வந்து அந்த கதை தோணுச்சு. அதை நான் வந்து கொஞ்சம் நல்லா செதுக்கி ஒரு நல்ல திரைக்கதையாக கொண்டு வந்திருக்கேன். நான் தமிழ் எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி அந்த கதையோட தாக்கமே இல்லாமல் புதிய உணர்வில் இது வரைக்கும் சொல்லப்படாத காலனுடைய புதிய உணர்வில் அதில் வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த திரைக்கதை வந்து. ஓகே. ஸோ நீங்கள் கதை கேட்டு என்ன முடிவு பண்ணீங்க? பண்ணணும்னு அதாங்க எப்போ உடனே கிடைக்கிறதுன்னு ஓகே சொல்லிட்டீங்களா இல்லை ஒரு டைம் எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, டைம் எடுத்துட்டேன். கண்டிப்பாக டைம் எடுத்துட்டேன். ஆனால் அதிகமாக டைம் எடுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. லைக் இட் வாஸ் நாட் ரிக்வயர்ட். கேட்கும் போதே சாரு கேரக்டர் பற்றி, என்னோட கேரக்டர் நேம் சாரு. ஸோ ஒரு இன்னோசென்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி அது வெரி ரேர்லி யூல் கெட். இல்லைனா கண்டிப்பாக ஒரு காம்ப்ளிகேட்டடான லவ் ஸ்டோரி தான் கிடைக்கும். இது கொஞ்சம் இன்னோசென்ட்டாக கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எந்த இருந்தாலும் நான் மை க்ரோயிங் அப் இயர்ஸ் பார்க்குற படம் திருப்பி இந்த டைமில் ஒருத்தர் லைக் தெர் இஸ் அ பிளான் ஆஃப் இட். எனக்கு அதில் பாட்டு இருக்கணும்னு நான். ஓகே. சாரு கேரக்டருக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு இல்லை ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு? கிருஷாவோட அடையாளம் அதில் இருக்கா? இல்லை. லைக் ஐ டோன்ட் ஃபீல் ஸோ. என்னன்னா ஐ எம் பார்ன் அண்ட் பாட் அப் இன் மும்பை. ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்மால் டவுன் கேர்ளோட தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், அல்ல பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அல்ல ஒரு ஒவ்வொரு டிசிஷன்ஸ்க்கு பின்னாடி என்ன அவங்களுக்கு ஒரு இருக்குல்ல, இதனால நான் இந்த டிசிஷன் லாஜிக் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் வந்து என்னோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், சாரோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும்.
பட் தட் அகெயின் இந்த ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அண்ட் சொல்லி கொடுக்குற லைக் எவ்ரிதிங் வாக்கிங் டாக்கிங் எல்லாமே வாஸ் டோல்டு. ஸோ அப்போது அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டிங் இட் அவுட். பட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கும் போது இங்கே நம்ம தமிழ் சினிமா ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேரக்டர் ப்ளே? இல்லை, நான் அதுலேருந்து எடுத்துக்கல. பட் நான் ரியலாக இருக்க வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் பற்றி தான் படித்தேன். ஓகே. ஸோ அதுலேருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ சினிமா கேரக்டர்ஸ் வந்து நான் எடுக்கல. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன ஷூட் லொக்கேஷன் பார்க்கும்போது அவ்வளோ பிஸியாக இருந்தது, எங்கே தான் எடுத்தீங்க? ஓகே. ஊட்டி தான். ஊட்டி தான். ஓகே. கம்ப்ளீட் ஊட்டி ஃபுல்லாக? இல்லை, ஊட்டி ஏற்காடு. ஊட்டி. ரெண்டு லொக்கேஷனும் ரெண்டுமே யாரும் இது வரைக்கும் கேப்சர் பண்ணாத இடமா நாங்கள் தேடினோம். அதுவும் கரெக்டாக அமைச்சது. கதைக்கு அது இன்னும் வழக்கமான ஊட்டி கதையை டிமாண்ட் பண்ணல. கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப் கிடைச்சி அது கதையில் ஊட்டியில் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரியான ஒரு அது கரெக்டாக, அதனால் நாங்கள் தேடி பிடிச்சோம். நாங்கள் என்ன தேடி போனோமோ அது கரெக்டாக அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எங்கள் படத்தில் ஒரு முக்கியமாக ஒரு பிரிட்ஜ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுக்கான ஒரு லொக்கேஷன் அது ரொம்ப அழகாக அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நிறைய வந்து ட்ரீஸு, நிறைய ஃபாரஸ்ட்டு, அதே மாதிரி லேக் ஓரியன்டாக வந்து லேக்கும் ட்ரீஸும் இருக்க மாதிரியான பிளேஸ்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். எல்லாமே அப்படி கிடச்சிது அந்த லேண்ட்ஸ்கேப். ஏன்னா கதையில் வந்து ஒரு பெண்ணுடைய மன உணர்வு தான் நம்ம கதையில் பிரதிபலிக்கிறோம். அது எப்படி மேடு பள்ளம் ஆழமாக இருக்கக்கூடியது, அதை பிரதிபலிக்கணும் அந்த கதை. இந்த நிலம் வந்து அந்த கதையை பிரதிபலிக்குது. பெண்ணுடைய மனசு மாதிரியான ஒரு நிலம் வந்து எங்களுக்கு அதுதான் மயிலாஞ்சி. அதில் வந்து ஆழமாக இருக்கும், சில சமயத்தில் மேடாகவும் இருக்கும், சில புரியாத புதர்கள் இருக்கும், காடுகள் இருக்கும், வித்தியாசம் மர்மமாக இருக்கும்ல. அது மாதிரி அதே மாதிரி ஒரு ஆமாம், அதுக்கு டைட்டில் வைக்க வேறு கதையோடைய தன்மை தான். கதையில் ஒரு ஆழமான ஒரு தன்மை இருக்குது, ஒரு ஆழமான உணர்வை சொல்லக்கூடிய கதை இது. அப்போ மயிலாஞ்சிங்கிறது மருதாணி வந்து நம்ம வந்து ஒரு கையில் வைக்கிறது, மருதாணி வைக்கிறதுக்கான கான்செப்டே என்னென்னா பெண்களுடைய வந்து ஒரு ஆழமான ஒரு அழகுணர்ச்சியை பிரதிபலிக்கிறது தான். நிறைய பேர் காலில் கிளம்பும்போது யாருடைய அன்பு ஆழமாக இருக்கோ அவங்களுக்கு தான் மருதாணி ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு ஒரு எல்லாருமே சின்ன வயசில் நம்ம சொல்லுவாங்க. இந்த கதை வந்து ஒரு பெண்ணுடைய ஆழமான ஒரு அன்பை சொல்லக்கூடிய படம். ஸோ அதனால தான் மயிலாஞ்சி நடிச்சு வந்து. ஸோ டைட்டில் கேட்டு உங்களோட டிசிஷன் என்னவா இருந்தது? ரொம்ப கேட்சியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. டைட்டில் சூஸ் பண்ணது அவர் தான் சார். நான் எழுதினேன், அவர் வந்து இந்த டைட்டில் தான் வேணும்னு புரியாதமா 4 டைட்டில் சொன்னாங்க. அதில் இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி சார் வேற ஒரு படத்துக்கு வேற ஒரு கதைக்கு வச்சிருந்த டைட்டில் இல்லை சார், இந்த கதைக்கும் ஒரு பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். எனக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இதுக்காக ஆமாம் இதுக்கும் அது பொருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்படி வந்து ஆமாம் ஆமாம். உங்களுக்கு இந்த சினிமா ஆசைங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்துச்சு? சின்ன வயசுலேருந்து ஏதாவது டக்குல ஆக்சிடென்ட்டான ஒரு விஷயம்? ஸ்கூல் படிக்கும்போது நிறைய படம்லாம் பார்த்துட்டு அந்த டைமில் தோணுச்சு. தென் அப்புறம் அந்த ஸ்கூலில் வந்துட்டு ட்ராமாலாம் பண்ணுவோம் இல்லையா, ஓகே, அங்கேருந்து அப்படி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அப்புறம் ஒரு 20ஸ்க்கு மேலே வந்துட்டு சரி ஓகே ஆக்டிங் தான் சொல்லிட்டு அது கிளாஸ்லாம் போயிட்டு ப்ராப்பராக அந்த ஓகே அந்த மாதிரி. ஆமாம். உங்களுக்கு? எனக்கு வந்து லக் பை சான்ஸ் தான். ஓகே. நான் ஃபஸ்ட்டு படம் இங்கே அழகு குட்டி செல்லம் அதுதான் பண்ணியிருந்தேங்க. ஆந்தனி சார்லஸ் சார் டைரக்டர், நியா நானா ப்ரொடக்ஷன், மர்க்குரி நெட்வொர்க்ஸ் ப்ரொடக்ஷன். அது வந்து எனக்கு ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் ரிக்வெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஓகே. ப்ரொஃபைல் பார்த்துட்டு ஆமாம். அண்ட் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் இந்த ஒரு படம் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட் டைம் ஸ்கைப்பில் மீட் பண்ணேன் நானும் அப்பாவும். சரி ஓகே ட்ரை பண்ணலாம். கேரண்டி எதுவுமே இல்லை, ஆனால் தெரியாது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இதுக்கு முன்னாடி யாருமே இல்லை, நோ ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் நத்திங். பட் ஆனால் பேசினேன், அவர் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக சொன்னேன், ஸ்டோரி சொன்னேன். நீங்கள் பட் லைக் எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர் ஆஃப், நீங்கள் வந்துடுங்க. ஸோ நானும் அப்பாவும் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கே வருது அந்த ஷூட்டுக்காக. அதுக்கப்புறம் தென் ஃப்ரம் அங்கேன்னு விஜய் ஆம்ஸ்ட்ராங் சார் கனெக்டட், அதோட டிஓபி கனெக்டட் டு கோலி சோடா 2. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் இந்த கோலி சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது? எல்லாருமே நம்ம அந்த நல்லா இருக்கு பண்றாங்க. நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு அதில் எவ்வளோ பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் விஜய் மில்டன் சார் இஸ் த பேக் போன் ஆஃப் கோலி சோடா. அதில் எனக்கு ஒரு பாட்டு கிடைச்சது, ஐ எம் கிரேட்ஃபுல். ஓகே. அப்படி. ஓகே. ஸோ இவங்களை எப்படி சார் சூஸ் பண்ணுங்க? எனக்கு இந்த கதைக்காகவே உருவான மாதிரி தான் அவங்க. ஓகே. ஆமாம், அந்த கதாபாத்திரம் சாருடைய அவங்க நான் இவங்களை பார்க்கும்போதே சாருவை தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். நாங்கள் நிறைய ஹீரோயின் தேடணும், தேடிட்டு இருக்கும்போது சார் தான் சஜஸ்ட் பண்ண அப்படி இதே மாதிரி வந்து
ஒரு நீங்கள் பாருங்கள் இவங்க உங்களுக்கு செட் ஆகும்னு சொன்னார். நான் அவங்க எப்படி வேணும்னு கேட்டார். சாருக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸு சிக்னிஃபிகன்ஸ்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம் நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்துட்டே இருந்தோம். ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணிட்டாரு, இன்னொரு 20 daysல ஷூட் பண்ணணும். ஆனால் ஹீரோயின் மட்டும் இன்னும் முடிவு பண்ணல. பார்த்துட்டே இருக்காரு. யார் வேணாலும் பார்த்தாலும் வேண்டாம் 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 தள்ளி போயிட்டே இருந்தது. சார் உங்களுக்கு எந்த மாதிரி தான் சார் ஹீரோயின் சொல்லிட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து இப்படி இருக்கணும், நீங்கள் சொன்னதான் இல்லையா இருக்கணும், அந்த பார்த்தா அந்த பேக்ராப்ல இருக்க பொண்ணு மாதிரி தெரியணும். அண்ட் படத்துக்குள்ள சின்ன சொல்ல மாதிரி தெரியல, ஒரு ஆங்கிலோ இந்தியன் டச் வேற இருக்கணும். ஓகே, அதுவும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு பொண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து நானும் கிருஷ்ணாவும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருப்போம், யுத்த காண்டம் சொல்லிட்டு படம். ஸோ இந்த ஃபோட்டோ காமிச்சு இவங்க பாருங்க சார் அப்படின்னா பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் கேட்டு அடித்தாரு. உடனே இவங்க ஃபோன் பண்ணா இவங்க ஒரு ஷூட்டுக்காக வந்து சென்னை வந்திருந்தாங்க. இவங்களும் சென்னையில தான் இருந்தாங்க. அதான் எல்லாமே அமைச்சது கரெக்டாக போய் பார்த்து அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாரு. பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு காதல் கதையாக இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கான ரொமான்டிக் சீன்ஸ் வந்து பெருசாக ட்ரெய்லரில் ரிவீல் பண்ணல, படத்தில் இருக்காது. இல்லை ரொமான்ஸ் இல்லை, பட் லவ் இருக்கும். ஓகே, ஸ்ட்ராங் லவ் இருக்கும். ரொமான்ஸ் ஸ்டோரி பேஸ்ட் ஒரு ஃபிலிம். இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி பேஸ்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, உங்க ரெண்டு பேர் சீக்வென்ஸ் உங்களுக்கு வந்து எந்த சீக்வென்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய டேக் போச்சு இல்ல அந்த மாதிரி சீக்வென்ஸ் படம் அது நீங்க டைரக்டர் இந்த ஏதாவது ஒரு எமோஷனல் டச் இருக்க சீன் ஏதாவது ரீடேக் போச்சு நிறைய? இல்லை ரீடேக் போல. பட் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்டரிக்காக நான் சில விஷயங்களை வந்து அவர் நல்லா தான் பண்ணாரு. சில விஷயங்களை நிறைய ரீஷூட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது இதில் சரி திரும்ப இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் சில பண்ணேன். அவ்வளோதான் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக்போன் வந்து இசைஞானி இளையராஜா சார். அவரோட இசை வந்துட்டு, அதாவது இந்த ட்ரெய்லரோட கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தேன், இந்த மனுஷனுக்கு வயசே ஆகாதா, இன்னும் நம்ம போதை ஏற்றிட்டு இருக்காரு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. எனக்கும் வந்து ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கும்போது ரொம்ப நாள் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம் மியூசிக்ல. அந்த அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து எனக்கு அந்த ட்ரெய்லர்ல கிடைச்சி. இப்போ உள்ள திறந்தப்ப கூட வந்து ஏதோ ஒரு 80sல பார்க்க ஒரு 90sல ஒரு படம் பார்க்கும்போது அந்த ராதா சார்க்கே டச் ஒன்று இருக்கும். அது வந்து இப்போ போட்டாலும் நமக்கு பொருளுங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது இவர் எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தார், எப்படி ஒத்துக்கிட்டாரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த படம் வந்து இந்த கதையை எழுதும் போது நான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இசை தான். ஆனால் நாங்கள் ஒரு பட்ஜெட் கன்சிடர் இருந்தது. அந்த சமயத்தில் தான் நண்பர் செழியன் வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் இந்த படத்துக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்டோரி, அவர் தான் வந்து எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத்தும் இளையராஜா சாரியும் இந்த படம் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்லி அவர் தான் எனக்கு கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் ராஜா சார் கதை பிடிச்சிருந்துச்சு. கதை சொன்னோன்னே அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பர்டிகுலராக சாரு கேரக்டர் அவர் ரொம்ப லைக் வெரி மச். அது அவருக்கான படம் அவர் முடிவு பண்ணிட்டார். உடனே அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவர் வந்து ரொம்ப இன்வால்வோட வந்து கதை அவரே பாட்டெல்லாம் எழுதி அவரே நிறைய ஒரு டியூனுக்கு ஒரு 3-4 டியூன்லாம் போட்டு காமிச்சு அவரே கதையில் இப்படி வந்துட்டு அப்படி வந்துட்டா எனக்கு வந்து திட்டி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி நான் ஷூட் பண்ணிட்டு வரும்போது சரியா இல்லைன்னா அதை திட்டி அதே மாதிரி நிறைய அவர் ரொம்ப இன்வால்மெண்ட் எடுத்து அது அவருடைய படமாக இருந்து அவர் ஒர்க் பண்ணார். அந்த உற்சாகம் தான் எனக்கு பெரிய ப்ளஸ். அது வந்து அவர் ஒரு பெரிய மாஸ்டர், பெரிய ஜீனியஸு. ஆனாலும் வந்து இன்றைக்கும் வரக்கூடிய புதுசாக வர ஒரு படம் எடுக்க வர ஒரு பையன்கிட்ட வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக அவர் வேலை செய்கிறாருன்றது பெரிய விஷயம். அதுவும் அவருடைய வேலை செய்கிற பேட்டனே வந்து வேறையாக இருக்குது. காலைல 6 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்து எல்லாருக்கும் நோட்ஸ் கொடுத்து மியூசிக் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி பெரிய ஹீஸு நாட் ஓன்லி அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது. அவர் வந்து ஒரு எல்லாரும் கற்றுக்க வேண்டியது பல விஷயம். உழைப்புன்னா என்னன்றது அவர்கிட்ட வந்து கற்றுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் த ஜீனியஸ், அப்பார்ட் ஃப்ரம் த மியூசிக், அப்பார்ட் ஃப்ரம் த ஒரு மேன் பவர் எப்படி ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ நாள் வரைக்கும் வந்து அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து எப்படி உருவாக்கி நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இல்லை 80 வயசில் அந்த ஏஜ் கன்சென்ட் 86 வயசுலேயும் ஒரு 83 வயசு வருது. 80 வயசுலேயும் வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்து அவர் ஒர்க் பண்ணுற ஸ்பீடு வந்து கிரியேட்டிவ் ஸ்பீடு வந்து பிரமாதம். உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது ராதா சார் மியூசிக்ல நம்ம அந்த டான்ஸ் அந்த ஸ்க்ரீன்ல பாக்கும்போது ட்ரீமுங்க. அது எல்லா ஆக்டர்ஸுமே இருக்கும். அவர் கூட அவர் படத்தில் நம்ம இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டர்ஸுமே நான் ஆசைப்போம். எனக்கும் அது இருந்தது. அவங்க சொன்ன உடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி படங்கள் கேட்டாலும் எனக்கு நீதானே பொண்ணு சொல்லுங்க எனக்கு பயங்கரோட ஃபேவரட் ஆகும், ரொம்ப ஃபேவரட். ராஜா சார்னு சொல்லணும்னு நான் சொல்லி அது வந்து ஒரு மாதிரி கௌதம் மேனன் இளையராஜா சார் காம்பினேஷனே அது ரொம்ப ஒரு மாதிரி எப்படா இது செட் ஆகும் பார்த்தா பிளாஸ்ட் ஆஃப் மியூசிக் கூட 7 சாங் இருக்கும், 7 வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ விடுதலை இதெல்லாம் வந்து அதுவும் இருந்தது. ராஜா சார்னு சொன்ன இவனுக்கே கிராஃப்ட் கொடுத்துட்டாரு. ஆமா ஓகே, ராஜா சார்னு சொன்ன உடனே பயங்கர ஹாப்பி. அப்பா
இதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்துட்டு நம்ம கேட் ஓப்பன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஓடிடலாம் போல அப்படியே. ஓகே. நான் இந்த படத்தை வந்துட்டு நம்ம மயிலாஞ்சி வந்துட்டு மியூசிக் இல்லாத வருஷமும் பார்த்தேன். ஓகே. தென் வந்துட்டு ஆஃப்டர் ஆர்ஆரும் பார்த்தேன். அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. அவரோட ஆர்ஆர்ல படத்தை வந்துட்டு எங்கேயோ கொண்டு போயிருக்காரு. நீங்க கேட்டீங்களா தொடர்ந்து அந்த மாதிரி படம் ஃபுல்லாவே வந்துட்டு அவரு பண்ணியிருக்காரு. நிறைய சீன்ஸ் வந்து ஒரு மாதிரி டச்சிங்கான சீன்ஸ்லாம் இருக்கு. அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு அவர் உயிர் கொடுத்துருக்காரு உண்மையாவே. நாங்கள் நடிச்சது ஒரு 30%, படம் பண்ணது ஒரு 70%, 80%னா அவருக்கு மியூசிக் தான் வந்து ஒரு 200%. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஆல்பம்ல பிடிச்ச சாங் என்ன? எனக்கு உன்னை நான் விரும்பினேன். ஓகே. அதுதான் எனக்கு ஏற்றமே லைக் மோஸ்ட் ஃபேவரட் ஆகும். அதனால ஆல் சாங்ஸ் லைக் கண்டிப்பா நீங்க ராஜா சார் மியூசிக் கேட்டிருப்பீங்களா? ஆமா கேட்டிருப்பேன். அந்த மாதிரி இல்லை. ஓகே. அண்ட் இது எனக்கு செகண்ட் ஒர்க் வித் இளையராஜா சார். இதுக்கு முன்னாடி கிளாப்லோ அவரு தான் மியூசிக் கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரு அத்லெட்டிக் பேக்ரவுண்ட். இளையராஜா சார் அண்ட் லவ் ரெண்டுமே இருக்கும்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ நம்ம ஷூட் பண்ணும்போதே இந்த மியூசிக் போடும்போது இட் வாஸ் ஸோ நைஸ் டு ஹியர். இப்போ ஃபுல் வெர்ஷன் அண்ட் ஆல் சூப்பர். அந்த கேப்லாம் போட்டோன்னு சின்ன வயசு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு படத்துல பார்க்கும்போது. உண்மையிலேயே அதுக்கு அப்படி பண்ணதாங்க சார்? இல்ல இது கேரக்டர் கொஞ்சம் சின்ன வயசு தான் எனக்கு. இல்லைங்க, ரொம்ப இப்போ கொஞ்சம் இந்த அட்டையில கொஞ்சம் வேற மாதிரி தெரியுறீங்களா? அந்த அட்டையில பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் அப்போதான் நல்லா அடிச்சிருக்கேன்னு அர்த்தம் போல. அந்த கேரக்டர் மாதிரி இருக்குங்கல்ல, அப்போ அந்த கேரக்டர்ல டிமாண்ட் இருக்கு. அந்த கேரக்டர் நிறைய லேயர்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு அந்த கேரக்டர் அப்படி ஒரு கெட்டப் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நீங்க படம் பார்க்கும்போது நல்லா தெரியும். அண்ட் எல்லாமே ஒன்று இம்பேக்ட் பண்ணல, லைக் ஸ்டைலிங், மேக்கப், ஹேர் எல்லாமே. லைக் அதில் வந்து பேர்லி எனி மேக்கப் மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த கிளைமேட்டும் அந்த மாதிரி கோல்டாக இருக்கிறதுனால அவ்வளோ மேக்கப் இல்லைனா. இது இப்போ என்னோட பர்சனல் ஸ்டைலிங் ஒன்று இருக்கும்ல, அதுதான். ஸோ இந்த கேமரா ஹேண்ட்லிங் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது எப்படி இந்த படத்துக்கு நீங்க முன்னாடியே உங்களுக்கு அந்த முன்னாடியே எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணுவேன். ஓகே. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு அதான் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி பற்றி நான் நிறைய படித்தேன். ஸோ அது படிக்கும்போது நிறைய கொஞ்சம் ஓரளவுக்கு அதுலேருந்து இன்புட்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு. அவங்க கூடலாம் வந்துட்டு பேசி. நீங்கள் ஏதாவது ரியல் லைஃப் ஷார்ட்ஸ் எடுத்தீங்களா? ஓகே. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஓகே. ஸோ வந்துட்டு Feb 13 படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கும்போது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர்லேருந்தே ஒரு ட்ரெண்ட் தமிழ் சினிமாவில் இருக்குது படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறது. அது நிறைய பேர் அதாவது ரீரிலீஸ் மக்கள் நிறைய பேர் ரொம்ப டிவியில் பார்த்த படம் நம்ம தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ண படம் திருப்பி ரிலீஸ் ஆகும்போது மக்கள் வந்து கொண்டாட்டமாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டாரோட படம் வந்து அவங்க ரசிகர்கள் விருப்பம் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இது வந்து டேரெக்டாக புதுசாக ரிலீஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்துக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மங்காத்தா ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து திரௌபதி 2 இயக்குனர் மோகன்ஜின்னு சொல்லியிருந்தாரு. ஹாட்ஸ்பாட்டோட விக்னேஷ் கார்த்திக்னு சொல்லியிருந்தாரு. தெரிய ரிலீஸ் போஸ்ட்பான் பண்ணுங்கன்னு சொல்லி அது மாதிரி சொன்னாங்க. பகேன் February 13 3 படம் ரிலீஸ் ஆகும். 4 படம். ஆமா 4 படம். மௌனம் பேசியது, காதல் உயிருள்ளதை உஷா. அன்னைக்கு புது படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த கிளாஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? நானும் ரீரிலீஸ் படம் பாக்குறேன். ஸோ நானும் வந்துட்டு மங்காத்தா போய் நானும் என்ஜாய் பண்ணேன். சாட்டர்டே ஃபீட் மௌனம் பேசி பார்ப்பேன் நிச்சயமா. வாரத்தில் ஒரு படம் வந்தால் பரவாயில்ல. இப்போ புது படங்களோட போட்டி போடுறது ஓகே. இப்போ எங்கள் கூட சேர்ந்து வந்துட்டு ஒரு 5 புது படம் வருது. அந்த படங்களோட போட்டி போடுறது ஓகே. ஆனால் அந்த ரீரிலீஸ் 4 படங்களோட போட்டி போடுறது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு யானை சந்தோஷமாக ஓடி வந்துச்சுன்னா அது கீழே இருக்க எறும்புகள்லாம் நசுக்கப்படுறது அவங்களுக்கு தெரியாது. இந்த யானைக்கு நிச்சயமாக தெரியாது. அது மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கோ அந்த ஹீரோஸ்க்கோ நிச்சயமாக சின்ன படங்கள் பாதிக்கப்படுது இந்த படங்களால அப்படின்றது தெரிய போகிறதில்ல. அதை யாராவது கொண்டு போய் சேர்க்கணும் அவங்ககிட்ட. இப்போ ஹாட்ஸ்பாட் 2 வந்துட்டு 23rd அன்னைக்கு மங்காத்தா அன்னைக்கு வரலைன்னா அந்த படம் இன்னுமே பெட்டர் கலெக்ஷன் பண்ணியிருப்போம் நிச்சயமா. ஏன்னா அது இப்போ வரைக்கும் தேட்டரில் இருக்குது. ஆனால் பெரிய கலெக்ஷன் இல்லாத காரணம் அந்த டேட்டு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு மாய பிம்பம்னு ஒரு படம் வந்துட்டு பேசப்பட்டுச்சு, ஆனால் கலெக்ஷன் பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் நிச்சயமாக ரீரிலீஸும் ஒரு காரணம். ஒரு வாரத்துக்கு ஒரு ரீரிலீஸ் படம் வந்துச்சுன்னா ஓகே. நிறைய படங்கள் வரும்போது வந்துட்டுல ஸ்க்ரீனும் கிடைக்க மாட்டேது. இப்போ அந்த 4 படம் வருதா, 4 படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்க்ரீன் போயிடுது. ஸோ பேலன்ஸ் இருக்க ஸ்க்ரீன்லாம் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டம் தான் இது வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ணணும், ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதாவது ஒன்று பண்ணணும். வாரம் ஒரு ரீரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லணும். பெரிய படமாக இருந்தால் 30 days முன்னாடியே டேட் போட்டுடணும்.
இப்போ ஜனநாயகம் வரப்போறதும் நம்ம யாரும் வரப்போறது இல்லை, கருப்பு வரப்போறதும் நம்ம யாரும் வரப்போறது இல்லை. ஸோ அது மாதிரி ஒரு பெரிய படம், பிளாக் பஸ்டர் படம் ரீரிலீஸ் ஆகி வருதுன்னா அதை ஒரு 1 மந்த்க்கு முன்னாடியே டேட் போட்டாங்கன்னா இவங்க யாருமே அவங்க வரப்போறது இல்லை, அந்த ஒரு வாரம் எந்த படமும் வரப்போறது இல்லை. ஸோ அவங்களுக்கு விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா பெரிய அளவில் பாதிப்படையுது புது படங்கள், ரீரிலீஸ் படங்களால பெரிய அளவில் பாதிக்கப்படுறோம். உங்களுக்கு வந்துட்டு இப்போ தியேட்டர் ஸ்க்ரீன் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கல, மற்றபடி வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கு? ஏன்னா இப்போ தியேட்டர் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஷோஸே வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. மதியானம் ஷோ வந்துட்டு ஈவினிங் ஷோ வந்துட்டு ரீரிலீஸ் கொடுப்பாங்க. சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்கிற அந்த நெகோசியேஷன் எப்படி பண்றீங்க? இப்போ இது நீங்க ரீரிலீஸ் படங்களால ஆமா அது அப்படிதான் இருக்கு. ரீரிலீஸ் படம் இருக்கிறதுனால வந்துட்டு நமக்கு ஷோஸ் கம்மியாக தான் கிடைக்குது. பிரைம் ஷோஸ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏதாவது வந்து மார்னிங் ஷோ, நைட் ஷோ அந்த மாதிரி கிடைக்குது. இல்லைன்னா வந்துட்டு ஒரே ஒரு ஷோ தான் கிடைக்குது ஒரு ஸ்க்ரீன்ல. ஸோ அது மாதிரிலாம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார் ஒரு இயக்குனராக ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஆல்ரெடி 20 வருஷம் முன்னாடி ஹிட் ஆகி நிறைய டிவியில் போட்ட படங்கள் திருப்பி தியேட்டருக்கு வரும்போது அது உங்களுக்கு ஒரு தடையா வந்துருக்குல்ல? பெரிய எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு துரோகம் எங்களுக்கு இழைக்கப்பட அநீதின்னு தான் சொல்ல முடியும். ஒரு புதிய திரைப்படங்களுக்கு மேலே வந்து இப்போ தான் வளர்கிறோம். வந்து இப்போ தான் புதுசாக வந்து அறிமுகம் ஆகிறோம். அறிமுகம் போதே அது மலையே ஒரு ஷூ வந்து மிதிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு செடியை வந்து அது மாதிரியான ஒரு இதுதான் வந்து. ஏன்னா வந்து ஏற்கனவே அவங்களாம் ரெக்கக்னைஸ் ஆகி வெற்றி அடைஞ்சி பணத்தை சம்பாதிச்சு பெரிய வெற்றி எல்லாரும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது வந்து அந்த படம் ஒரு சமூகத்துக்கு அது ஒரு இழைப்பு தான். வந்து புது படங்கள் வரும்போது உங்களுக்கு புதிய உணர்வுகள் வரும், புதிய தாக்கங்கள் வரும், புதிய சிந்தனை வளர்ச்சி, புதிய சமூக வளர்ச்சி, சமூக மாற்றத்துக்கும் அது ஒரு விஷயம். ஆனால் இது ஏற்கனவே வர பழைய படங்கள் இன்றைய சமூகத்துக்கு இன்றைய இது தேவையில்லாததாக இருக்குது. நான் ஒரு ரைட்டராக பார்க்குறேன். அப்போ வந்து அது பழைய விஷயங்கள், பழைய தருணங்களை வந்து கொண்டு வரும்போது அது சில நேரத்தில் ரெலவன்ஸே இல்லாத இருக்கும். அது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கு, சமூக இயக்கத்துக்கே அது துரோகம்னு நினைப்பேன். ஏதோ ஒரு பெரிய நடிகர்களுடைய படம், கொண்டாட்டத்துக்கான படங்கள் அப்படின்னு எப்போ ஒரு தடவை வரலாம். அது வந்து கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு பெரிய நடிகர்கள் படம். ஆனால் இது வந்து பெரிய அப்படியே இம்பேக்டான படமும் இல்லை. பெரிய ஒரு இது மாதிரி படங்கள்லாம் நீங்கள் சமூகத்தில் வெற்றி அடைஞ்ச எல்லா படத்தையும் நீங்கள் ரீரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்துக்கலாம். அப்போ வந்து புதிய படங்களே வராது போய்டும். ஒவ்வொரு புது படம் எப்படி வெளியே வந்து பார்த்தா தானே அது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஓடுதா ஓடலன்னு தெரியும். இப்போ நல்லா பார்க்குறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் தியேட்டர் கிடைக்காம அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அது எப்படி தான் வந்து புதிய திரைப்படங்கள் வரணும்? அது பெட்டர் சொசைட்டியாக இருக்காது, பெட்டர் இண்டஸ்ட்ரியாகவும் இருக்காது. ஏன்னா இது இன்றைக்கி வந்து இந்திய சினிமா வந்து இந்தி சினிமா வந்து இன்றைக்கி இருக்குது ரொம்ப டிராஸ்டிக்காக போனது காரணம் வந்து இது மாதிரி தான். புதிய முயற்சிகள், புதிய வராத ஒரு பெரிய பிரபல நடிகர்களோ பெரிய இதோ அடைச்சிட்டு இருந்தது தான். அதனால் வந்து புதிய கம்மிங்கே வரல. யாருமே வந்து பெரிய புதிய நடிகர்களே புது டேரக்டர்லாம் அங்கே இந்திய சினிமாவில் வரல. அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாக சவுத் இந்தியன் சினிமா வந்து இன்றைக்கி எல்லாருமே கன்னட சினிமா, தமிழ் சினிமா, மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் போட்டது. இப்போ இதே நிலைமை வந்து நமக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்துடக்கூடாது. தமிழ் சினிமா வந்து அப்படி ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இதே தொடர்ந்துச்சுன்னா வந்து இட் வில் பி ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரியான பல வருஷம் கழிச்சு நான் ஒரு படம் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்ன மாதிரி இதை யாரும் நான் குறை சொல்ல, நான் எனக்கு என்னுடைய வேதனையை நான் வெளிப்படுத்துகிறேன், அவ்வளோதான். இது வந்து இது இண்டஸ்ட்ரியில் இருக்க மற்றவங்களும் இதை கவனித்து பெரியவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து இதுக்கு ஏதாவது ஒரு மாறுதலை ஒரு தீர்வை சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், ஓகே. ஸோ ஃபைனலாக அந்த ஒரு கேள்வி, ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறோம், டீசர் ரிலீஸ் பண்ணுறோம், இன்டர்வியூ கொடுக்குறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னென்ன ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணுறோம். ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே உட்கார வைக்கிறது மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. அதில் 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ ஒன்று தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறது, இன்னொன்று ஓடிடியில் வரட்டும் பாருங்க. நல்ல படம் தானே. ரீசெண்டாக சிறை படம் ஓடிடியில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றுச்சு. ஆனால் தியேட்டரில் வந்தப்போ நிறைய பேர் தியேட்டரில் நிறைய மிகப்பெரிய, அதாவது தியேட்டர்லேயே அந்த படம் செம்மையாக போச்சு. நான் வந்து நோ சொல்லவே இல்லை. பட் என்ன பண்ணுவாங்கன்னா இதை நான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கொடுவாங்க. ஓடிடியில் பார்த்தவங்க அது சிறைக்கு நடக்கலாது, வேற ஏதாவது படங்கள் நடந்துக்கலாம். பட் இல்ல நான் பார்த்த மீன் தான் நான் சொல்றேன். நான் வந்து நிறைய பேர் வந்து சிறை வந்து நான் தியேட்டர்ல பார்த்தேன், என்ஜாய் பண்ணேன், எனக்கு தெரியும். பட் ஆனால் அது ரிலீஸ் டேட்டா டைமா என்னன்னு தெரியல. ஆஃப்டர் 2026 அப்புறம் அந்த படம் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ஒரு 7 days இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பூம் கிடையாது. 25 days வரைக்கும் நல்லாவே போஸ்ட் பண்ணேன். பட் அந்த இனிஷியல் ஸ்டார்ட் அப் இருக்குல்ல, அதை தான் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஓடிடில பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலாம் மயிலாஞ்சிக்கு தியேட்டருக்கு? உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும், அதாவது இப்போ இருக்கிற வந்துட்டு வெட்டு குத்துலாம் இல்லாமல் ஃபேமிலியோட ஒரு நல்ல படம் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இளையராஜா சாரோட மியூசிக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர், நல்ல மியூசிக் கேட்கணும்னா நீங்கள் இந்த படத்துக்கு வரலாம். ஒரு நல்ல ப்ரீஸியான ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஒரு அழகாக அவங்க வந்துட்டு ஒரு எந்த வகையிலையும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம, டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை வந்துட்டு
ஐயோ என்னடா அப்படின்னு யோசிக்க வைக்காமல் ஒரு அழகான படம் பார்த்த ஃபீல் கொடுக்கும். அதுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அது வந்து உங்கள் லைஃபுக்கும் அது வந்து கனெக்ட் ஆகும். எல்லாருடைய லைஃபுக்கும் அந்த படம் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஒரு நல்ல படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ உங்கள் ஒப்பீனியன்? ஐ ஃபீல் ஒன்று வந்து தமிழ்நாடோட கொஞ்சம் பியூட்டி பார்க்கணுன்னா செழியன் சாரோட கேமரா ஒர்க்கில் கண்டிப்பாக வந்து பாடணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தியேட்டரில் தான் கிடைக்க முடியும். அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் ஆல் ஆஃப் தட் வித் இளையராஜா சாரோட மியூசிக், அது ஒரு ஃபீலு. செகண்ட்லி ஒரு இன்னோசென்ட்டான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஹார்ட்ஃபெல்ட் லவ் ஸ்டோரி நம்ம மிஸ் பண்ணுற ஒரு ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனுக்கு அது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு இட் வில் பி அ நைஸ் வே டு இன்ட்ரடியூஸ் ஒரு ஓல்ட் ஸ்கூலாக லவ் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக தோஸ் ஆர் த ரீசன்ஸ். ஒரு பியூட்டிஃபுல் ஃபேண்டசியாக பார்க்குறதுக்காக வரணும். ஓகே. ஸோ இந்த படம் ஆடியன்ஸ் பார்க்க வரும்போது ஏதாவது இந்த மாதிரி படம் மாதிரி ஏதாவது இருக்குமா, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? ஆடியன்ஸ் வரவங்களுக்கு இந்த படத்தை ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குமா, ஏதாவது சொல்ல முடியுமா? லோகேஷ் கனகராஜ் மாதிரி சொல்கிறீங்க. அதை பார்த்துட்டு படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. இதுக்கு ரெஃபரன்ஸ் 25 வருஷத்தில் வேறு படங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஏன்னா வந்து இது ஒரு லேண்ட்ஸ்கேப் மைனாக சொல்லலாம் ஓரளவுக்கு, ஹில் ஏரியாவில் இருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி. ஆனால் அதில் நிறைய க்ரைம் த்ரில்லர் இதெல்லாம் நிறைய. இது வேறு மாதிரியான சாஃப்டான கதை. வந்து இது வந்து எப்படின்னு சொல்ல முடியாது, விஷுவலாக நிறைய டெக்னிக்கலாக ஓரியன்டான ஃபில்ம். வந்து வித்தியாசமான இது கூட ஒரு இதே திருடாது, மூன்றாம் முறை அந்த மாதிரியான ஃபில்ம். இது ரொம்ப சாஃப்டான லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டான ஒரு ஃபில்ம். இது எமோஷனலான ஒரு படம். இமோஷனலான படம். ஓகே. February 13 மயிலாஞ்சி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.